அனைவருக்குமாம் நன்றியாக வெளிச்செய்த நம்முடைய அருமை பேராசிரியர் முனைவர் கே. சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் அண்மையில் காலமானது என்னை அண்ணாநிலை தமிழின் மிகவும் வருத்தப்படுகிறது. அவர் தந்தை பல்கலைக்கழகத்தினுடைய பணியை தொடங்கி பணி நிலை பெற்றவுடன் தந்தை தமிழ் பல்கலைக்கழகத்தில் 2 ஆண்டுகள் துணைவேந்தராக பணியாற்றி அந்த 2 ஆண்டுகள் கழித்து செம்மொழி ஆய்வு நிறுவனத்திலும் பணியாற்றி எண்ணற்ற விருதுகளை பெற்று தன்னுடைய வாழ்நாளை கழித்து அண்மையில் வழங்கி வைத்திருந்தார். அவர் ஆராய்ச்சி செய்திருந்த நிறைந்த அனுபவமும் பெருமையும் பெற்றவர். இந்த நாம் போன்று புகழப்படுகின்ற ஐயா சுந்தரமூர்த்தி அவர்களுடைய நம்முடைய சிவானந்த் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். புகழ்பெற்ற யோகா கலை நிபுணர். அது மட்டுமல்ல, திருமந்திரம் நூலை எழுதிய திருமூலருடைய விஷயம் கூட சொல்லலாம். இந்த அளவுக்கு அவர் திருமணத்திற்காக மற்றும் பாசனம் கொண்டு வந்திருந்தார். அவரை பரிந்துரை செய்த முனைவர் பேராசிரியர் கே. சுந்தர் அவர்களுக்கு தெரிவித்துள்ளேன். அவருக்கு நிலம் இருக்கிறதா இல்லையோ தெரியவில்லை. அவருடைய 17 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெர்மனியிலே நடு பக்கத்திலே தேர்வந்த கட்டளை ஒன்று காலகாலம் கொண்டிருந்தது. நானும் தெரியாத ஒரு 50 வருடங்கள் அந்த கட்டளையை சேகரித்து வைத்திருந்தேன். ஆனால் பிறகு என்னாலே பண்ண முடியவில்லை என்பதை கூறி இப்பொழுது ஒரு குழப்பை வளர்த்து உயிர் வளர்த்தேனும் என்னும் தலைப்பிலே இங்கே பேசவுள்ள ஐயா கிருபானந்தன் அவர்களுக்கு அண்ணாமலை தமிழ் சங்கத்தின் சார்பாக அதை அண்ணாமலை தமிழ் சங்கத்திற்கு அறிமுக செய்த சுந்தரவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லி இப்பொழுது அவர் பேசுவார். என்னை இறைவன் நன்றாக படைத்தனர், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அண்ணாநகர் தமிழ்ச்சங்கத்தினுடைய அற்புதமான இந்த 430வது மாதத்திற்கு தந்திருக்கக்கூடிய அனைத்து சான்றோர்களையும் முதற்கண் வணங்கி வரவேற்கிறேன். உங்களுடைய பரத்த கடவுளையும் அற்புதமாக இந்த நிகழ்வு ஒவ்வொரு மாதமும் ஞாயிற்றுக்கிழமை 3வது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வை நான் நிறைய விஷயங்கள் கேட்டுக்கொண்டிருக்கேன். நிறைய இதை பற்றி நடக்கிறதுன்னு தெரியும். இதை எனக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதல். திருமூலர் திருமந்திரத்தை நாம் எவ்வாறு மக்களுக்கு போய் சேர்க்கணும், இன்னும் நிறைய சமூகங்களுக்கு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நான் ஒரு யூடியூப் சேனல், இணையதளம் என்று பல்வேறு வகைகளில் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அண்ணாநகர் தமிழ்ச்சங்கம் மூலமாக இந்த உடல் வளர்த்தே உயிர் வளர்த்தேனே என்ற திருமந்திரத்துடைய அந்த அடிகளையே ஒரு தலைப்பாக கொண்டு இது நாம் ஏன் உடம்பை நாம் பாதுகாக்கணும், எதற்காக இந்த உடம்பு தேவை, இப்போது எல்லாருக்குமே ஒரு ஒரு நினைப்பு இருக்கு. ஏன் நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம், எதுக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல். இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கு, மருத்துவ வசதிகள்லாம் இருக்கு. ஆனாலும் கூட இன்னைக்கு உடல் முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. உடல் இல்லை என்றால் உயிர் இல்லை. அது அப்பதான் சொல்றாரு, உடம்பினை முன்னம் எடுத்து என்று இருந்தேன் என்று சொல்றாரு. இன்னைக்கு உடம்பு நான் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. அப்படிதான் நாம் இளமை காலத்துல ஓடிக்கொண்டே இருப்போம். பொருள் தேட ஓடிக்கொண்டே, குடும்பத்திற்காக ஓடுவோம், சகோதர சகோதரிகளுக்காக ஓடுவோம். அப்பொழுது நாம் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய உடம்பை பற்றி கவலைப்படலாம். ஏன்னா நமக்கு பொருள் ஈட்ட வேண்டும், பொருளாதார சுமை அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஓடிட்டே. அப்போ என்னைக்கு நமக்கு அந்த ஒரு பொறுப்பு வருது அப்படின்னா கொஞ்சம் வயசாகும், கொஞ்சம் தளர்ச்சி,
அப்புறம் ஏதாவது ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணோன்னே ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுங்க, இதை குறைச்சிக்கங்க அதை குறைச்சிக்கங்கன்னு சொல்லும்போது உடம்பை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம சிந்திக்கிறது இல்லை. எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து குடும்பத்தை பற்றி சிந்திப்போம். அதை ஆண்களை பற்றி பெறாது, யாராக இருந்தாலும் சரி குடும்பத்தினுடைய வளர்ச்சி, குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய நம்முடைய உடம்பு சரியாக இருக்கிறதா, உடம்பு இயக்கத்தை நாம் உணர்கிறோமா அப்படின்னா நிறைய கேள்வி. இதை வந்து திருமணத்திலே உடம்பு மட்டுமல்ல மனதை பற்றி நிறைய மனம் சார்ந்த நூல்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க. போகம் அப்படிங்கிற வார்த்தையே அற்புதமாக பயன்படுத்துகிறார் தொல்காப்பியர். எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. இந்த ஆயக்கலைகள் 64ல போகக்கலை அப்படிங்கிறத தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். அந்த வரிசையை பார்க்கும் பொழுது அட்டாங்க யோகம் என்பதை தொல்காப்பியர் வந்து வரிசைப்படுத்தும். பதஞ்சலி யோக சூத்திரம் என்று சொல்லக்கூடியதையும் திருமணத்தை பார்க்கிற பொழுது முதலில் தோன்றியது எது என்றெல்லாம் பேசுகிற பொழுது நாம் தமிழ் சங்கத்தில் இருப்பதனால தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய தமிழர்கள் தான் இந்த ஓகக்கலையில் முன்னோடிகளாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற சான்றுகளாக இருக்கு. அதனால நாம வந்து உடலை பாதுகாப்பதிலும் நம்முடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதிலும் நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு நிலைகளில் முயற்சிகள் செய்திருக்கிறார்கள். இந்த ஓகக்கலை தான் இன்னைக்கு வந்து பிரபலமாக்கி கொண்டிருக்கிறது. உலகம் முழுக்க பல மையங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஓகக்கலை ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் முனிவர்கள், ரிஷிகள், அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே கற்றுக்கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் தான் ஜனரஞ்சகமாக மக்களிடம் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்திலே கடந்த ஒரு 100 ஆண்டுகளில் 200 ஆண்டுகளில் தான் ஆசனங்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது. மக்களிடையே போவது அப்படிங்கிறது இல்லை. இது ஒரு முனிவர்கள் செய்யக்கூடியது, காட்டிலே தவம் செய்பவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய பயிற்சி முறைகளாக ஒரு காலத்திலே இருந்தது. ஆனால் இன்றைய காலப்போக்கிலே வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு குடும்பத்திலும் இது ஒரு தற்காப்பு, உடலை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் உடல் நோயிலிருந்து நம்மை வெளியில வரணும், நோய் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உடலை பாதுகாக்க உடல் பயிற்சி வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு ஓகக்கலை என்பது இப்பொழுது அனைவருக்குமே தெரிந்திருக்கிறது. இதை வந்து உலக ஓக தினம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி ஐநாவுடைய ஒப்புதல் அடிப்படையில் உலக நாடுகளிலே கொண்டாடுகிறோம். எதற்கு இதை நாம் இப்பொழுது சிந்திக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம உடம்பை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியது. மருந்து சாப்பிட்டால் குணமாகிவிடும், உடல் நன்றாகிடும். மருந்து வந்து நல்ல ஒரு தீர்வு என்று, அது தீர்வு தான், அது நிரந்தர தீர்வாக அது சித்த மருத்துவமாக இருக்கலாம், ஆயுர்வேத மருத்துவமாக இருக்கலாம், அலோபதி மருத்துவமாக இருக்கலாம். அப்பொழுது நம்முடைய உணவு முறை, நம்முடைய எண்ணம், நம்முடைய வாழ்க்கை முறை, காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோம், எத்தனை மணிக்கு தூங்குறோம், என்ன சிந்தனை செய்யறோம், ஒரு நாளைக்கு என்ன சிந்தனைகள் நம்முடைய மனதில் ஓடிட்டு, இவையெல்லாம் மாற்றங்களை ஏற்படுத்தினால் நமக்கு மருந்து தேவை. அதனால எடுத்தோடனே நாளைக்கு மருந்து சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ எண்ணங்கள் தான் நம்முடைய நோய்க்கு அடிப்படை காரணம் என்று நம்முடைய சித்தர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதனால்தான் நம்முடைய அறிவியலாளர்கள் இதை ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறார்கள், சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் என்று சொல்றாங்க. மன ரீதியான நோய்கள் தான். எந்த நோய் பட்டியலை எடுத்துக்கொள்கிறது, கிரானிக் டிசீசஸ் என்ற பட்டியலில் டயபெட்டிஸாக இருக்கலாம், பிளட் ப்ரெஷராக இருக்கலாம், ஆஸ்துமாவாக இருக்கலாம், ஈஸ்னோஃபிலியா இருக்கலாம், சுவாச நோய்கள் எதுவாக இருந்தாலும், ரத்தம் தொடர்பான நோய்கள், இருதய நோயாக இருக்கலாம், இவை எல்லாம் எதை அடிப்படையாக இருக்கிறது என்று சொன்னால் மனம் சார்ந்த நோய்கள் பட்டியல். ஆகவே நாம் விழிப்புணர்வு அடைய வேண்டும். இன்னைக்கு நம்ம வந்து மருத்துவரை பார்த்து விட்டால் உடல் நலமாகி விடும் என்று நினைக்கிறோம். மருத்துவரை பார்க்க வேண்டும், அதுக்காக பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஜுரமா இருக்கா, நிச்சயமா பார்க்கணும். கொஞ்சம் ஒரு 3 நாள் செய்ய, அதிகபட்சம் 1 வாரத்தில் செய்ய. இது போல அதாவது நமக்கு வந்து ஒரு டயபெட்டிஸ் சொல்லக்கூடிய சர்க்கரை அப்படிங்கிற ஒரு குறைபாடு இருக்கிறதா, அதற்கு நிச்சயமாக மருத்துவம் எடுத்துக்கொள்ளும். ஆனால் இந்த மருத்துவத்தோடு உணவு முறையில் மாற்றங்கள், இதை கூட அற்புதமாக திருமணம். அண்டம் சுருங்கில் அதற்கோர் அடி, பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை, உண்டி சுருங்கில் உபாயம் பலவுடன், கண்டம் கருத்த கவாலியும் ஆமி. அறிவியல் இன்னைக்கு
இன்னைக்கு நம்ம பேசுகிற அறிவியல் எல்லாம் திருமூலர் வந்து அற்புதமாக தன்னுடைய ஞானத்தின் மூலமாக தன்னுடைய தவத்தின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை இந்த பாடம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அண்டம் சுருங்கில் இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கதிரவனுடைய அந்த ஆயுள் காலம் குறைய போகிறது, உலகம் அழிந்து விடுமோ என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் அப்போது சொன்னார் திருமூலர், அண்டம் சுருங்கில் அதற்கு ஒரு அழிவு இல்லை என்று சொன்னார். அது அழியாது. அது எவ்வாறு மாறும்? பிண்டம் சுருங்கில் பிராண நிலை. நாம் இந்த உடம்பை விட்டு எங்கே செல்கிறோம் என்பது இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆய்வு தான், ஒரு அறிவியல் ஆய்வாக கூட இருக்கு. சிலர் அதை அமோனிஷம்னு சொல்றாங்க, மெட்டாபிசிக்ஸ் என்ற ஆங்கிலத்திலே பேசுகிறோம். இந்த உடம்பு விட்டு உயிர் போனோம்னா எங்க போகுதுன்னு தெரியல. நிறைய புராணங்கள் இருக்கு, கதைகள்லாம் இருக்கு. அதை திருமூலர் அற்புதமா சொல்றாரு. அண்டம் சுருங்கில் அதற்கு ஒரு அழிவில்லை என்று ஒரு அடிமை சொல்லிவிட்டு, பிண்டம் சுருங்கில் நாம் எல்லாம் பிண்டம், அண்டத்திலே நாம் எல்லாம் சிறு அளவிலே இருக்கக்கூடிய பிண்டமாக சிறு துளியாக இருக்கும். அந்த அண்டத்திலே இருக்கக்கூடிய நிலை என்ன? அழிவில்லாததை கூட இந்த பிண்டமும் அழிவில்லை. ஆனால் பிண்டம் சுருங்கில் பிராண நிலை குறிப்பிடுகிறது. அந்த பிராணம் தான் நம்முடைய வாழ்க்கையை நீட்டிக்க வைக்கிறது. இந்த அடிப்படையில தான் நாம் மூச்சை நாம் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். மூச்சை எவ்வாறு நாம் கவனிக்கிறோம் அல்லது மூச்சை எவ்வாறு சுவாசிக்கிறோம், நாம் சுவாசிக்கிறோமா எல்லாரும் ஒரு கேள்வி வரும். நாம் எங்க சுவாசிக்கிறோம்? சுவாசத்தை நடைபெறுகிறோம். ஆனால் சுவாசத்தை பயிற்சியாக நாம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை நாம் இந்த காலத்தில் சுவாசம் அப்படிங்கிறது திருமூலருடைய பாடல்கள் நிறைய சொல்றோம். ஏற்றி இறக்கி இருகாலும் கூறி காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாரில்லை, காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாளருக்கு கூற்றை உடைக்கும் குறி அது ஆமே. ஏற்றி இறக்கி இந்த மூச்சை உள்ளிருந்து வெளியிடுகிற பொழுது அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு என்று சொல்கிறார். அதற்கு இன்னொரு மந்திரத்திலே அது விளக்கம் கொடுக்கிறார். 12 யானை பகல் இரவு உள்ளது, 12 யானை பாகன் அணிதிலன், 12 யானையை பாகன் அணிந்த பின் 12 யானைக்கு இரவு பகல் இல்லை. திருமந்திரங்கள் தான் நமக்கு ஒரு வழிகாட்டும். தொடக்கத்திலே திருமூலர் திருமந்திரத்தை சொல்கிற போதும் திருக்குறளையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டிய திருக்குறள் வாழ்வியல் கருத்துக்களை சொல்கிறது சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதை அற்புதமாக நம்முடைய முனைவர் சுந்தரையா அவர்கள் ஆவணப்படங்கள் எடுத்து உலகளாவியத்தை எடுத்துக் கொண்டு சென்றிருக்கிறார். திருக்குறள் மொழி பல்வேறு மொழிகள்ல அதை கொண்டு போய் சேர்க்கிறார். அதே போல திருமூலர் திருமந்திரமும் ஒரு வாழ்வியல் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. 3ஆம் தந்திரத்திலே வாழ்வியல் கருத்துக்களை அதிகம் சொல்றார். முதல் தந்திரம் 2ஆம் தந்திரத்திலே அந்த நம்முடைய ஆன்மீக கருத்துக்களை உடையதாக சிவன் பார்வதி பற்றி பேசினாலும் கூட 8ஆங்க யோகத்திலே நம்முடைய உடம்பை பற்றியும் மனதை பற்றியும் அதிகமாக பேசுகிறோம். எவ்வாறு சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் மனதை? நாம் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ரொம்ப பொல்யூஷனா இருக்கு, இந்த சுற்றுச்சூழலே தெரியல அப்படி சொல்ல வேண்டாம். நாம பொல்யூஷன் இல்லாத இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா நம் மனதை சுத்தமாக்கி கொண்டால் இந்த இடமும் சுத்தமாயிடும். நாம சொல்லக்கூடாது நம்மளுடைய உட்காந்துட்டே பொல்யூஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நம்முடைய எண்ணங்களை சுத்தம் செய்து விட்டால் சுற்றுச்சூழலும் சுத்தமாகிடும். ஒவ்வொருவருடைய தனிப்பட்டவருடைய ஒவ்வொருடைய எண்ணம் சுத்தமாக சொல்ல. அப்பொழுது இந்த உடம்பை பற்றி பேசுகிற பொழுது நம்முடைய சித்தர்கள் சொல்றாங்க, இந்த உடம்பை பிரித்திருக்கிறாங்க. உடம்பு உணவு உடம்பு, உடம்பு உணவு உடம்பு பார்க்கிற உடம்பு உடம்பு நல்லா இருக்கணும்னா உணவு நல்ல உணவு எடுத்துக்கொள்ளணும். உணவு உடம்பு, மூச்சு உடம்பு, மூச்சு நம்ம பிராணசக்தி என்று சொல்றோமே அந்த மூச்சு சிறப்பாக இயங்க வேண்டும், மூச்சு உடம்பு. மன உடம்பு, மனமயம் கோஷம்னு சொல்றாங்க. கோஷம்னு நான் தமிழ்ல சொல்றேன். மன உடம்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா அறிவு உடம்பு, அடுத்தது மகிழ்ச்சி உடம்பு, கடைசிய மகிழ்ச்சி. இதெல்லாம் சரியா இருந்தாலும் மகிழ்ச்சி வரும். எடுத்தோடு மகிழ்ச்சி வருமானா வரும். எண்ணங்கள் தான் உத்தர கேட்டாங்க எப்பெல்லாம் மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு, எப்பெல்லாம் மகிழ்ச்சி நாம் பெற முடியும் அதுக்குன்னு ஏதாவது காலம் இருக்கா, நேரம் இருக்கா, அதுக்கான தருணங்கள் வருமா அப்படின்னு கேட்டாங்க. சீரர்கள் கேட்டாங்க. அதுக்கு புத்தர் அற்புதமான வழக்கம். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் மகிழ்ச்சியை நாம் கொண்டாடணும். இந்த இடத்துல உட்காந்துருக்கோம், இது ஒரு மகிழ்ச்சியாக நாம் கொண்டாடணும். அடுத்த நேரத்தை பற்றி யோசிக்காம இங்க இருக்கக்கூடிய இந்த சூழலை மகிழ்ச்சியாக நாம் கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் நாம் மகிழ்ச்சியாக கொள்ள வேண்டும்.
இறைவனுக்கு நன்றி சொல்லணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அது மாதிரி இயற்கைக்கு நன்றி சொல்லணும். இறைவன் வந்து இந்த உடம்பை படைக்கும் போது எல்லாத்தையும் நமக்கு வச்சுதான் படைச்சிருக்காங்க. கொலைகளை மட்டுமே நிறைய பேசி ஒத்துக்கிறீங்களா? எல்லாம் இல்லைன்னு சொல்றோம். யாராவது இருக்கிற விஷயத்தை பேசவே மாட்டோம். எனக்கு இந்த பிரச்சனைங்க அந்த பிரச்சனை உடம்பு பிரச்சனையும் பேசணும், தவறு. ஏன்னா உடம்பு பிரச்சனையை வந்து நமக்கு தெரிஞ்சா போதும். மருத்துவர்கிட்ட தான் சொல்லணும். இது என்னோட தாழ்மை. ஏன்னா இந்த உடல் கூறுகளை பற்றி நாம் அறிந்து வைத்திருந்தால் உடம்பை சரியாயிடும். நமக்கு வந்து மருத்துவரை விட நம்ம உடம்பை ஒரு மருத்துவராக செய்வோம். நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு நான் சொல்ல மாதிரி மருத்துவரை அணுகணும், தவறு இல்லை. அதுக்கப்புறம் உணவு முறை என்ன, இவற்றை செய்துகொண்டே வந்தால் நம்முடைய மனம் வந்து புரிஞ்சுக்கும். இவர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காரு, இவர் தொந்தரவு பண்ணா செய்யவே முடியாது, நோயை விளையும். அதனாலதான் இதை வந்து சித்தர்கள் வந்து ஒரு வடிவம் கொடுத்திருந்தாங்க, ஹீலிங் தெரப்பி. எல்லாமே ஆங்கிலத்திலையும் ஒரு பிரம்மாண்டமான வார்த்தைகள் சொல்லதான் புரியும். யோகா நித்தரா, யோக நித்தரைன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஒரு யோக குமாரனுடைய பயிற்சி முறைகள். இது எல்லாமே சித்தர்களுடைய பாடல்கள்ல விளக்கமாக சொல்லப்படும். தொகை நிலையில சொல்றாங்க. ஒரு விஷயத்தை அணுகும் போது ரொம்ப எளிமையா அணுகுங்க. அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அணுக வேண்டாம். அதை வந்து கவனிங்க. அந்த விஷயம் வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கொள்ள கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்துல கவலைன்னு ஒரு விஷயமே இல்லைன்னா, கவலைன்னு ஒண்ணுமே இல்லை. அது இயல்பு நிலை. அதெல்லாமே கவலைன்றாங்க, கஷ்டமா இருக்கு, பிரச்சனைன்றாங்க. யாராவது மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்றாங்க, ஹாப்பி மார்னிங் யாராவது சொல்றாங்க, குட் மார்னிங் சொல்றோம், குட் ஆஃப்டர்நூன் சொல்றோம், குட் நைட்லாம் சொல்றோம். ஹாப்பி மார்னிங், ஹாப்பியா ஆஃப்டர்நூன் அப்படின்னு ஏதாவது சொல்றோம். மகிழ்ச்சியான தருணங்களை நாம் எவ்வாறு உருவாக்கி கொள்ள போகிறோம்னா அப்படி மனசுல வரும். இப்போ உள்ளத்தில் உள்ள உளவள தீர்த்தங்கள் திருமணத்திற்கு சொல்றோம். உள்ளத்தில் உளவள தீர்த்தங்கள், உள்ளத்திலே உளவள தீர்த்தங்கள் இருக்கிற நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். மகாமக தீர்த்தம், கங்கையில நீராடணும் நல்லா இருக்கு, காவிரியில நீராடணும் நல்லா இருக்கு, இப்படி பல தீர்த்தங்களை போய் நாம் மூழ்கி எழுச்சா நல்லா இருக்கு, புண்ணியம் கிடைக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் திருமூலர் சொல்றார், உள்ளத்தில் உள்ள உளவள தீர்த்தங்கள் மெல்ல குறைந்து நின்று ஆன கள்ளம் மேடு பறந்து திரிவது. ஆடு மழை போய் கடவுளை போய் பார்க்கறாங்க, தப்பா சொல்லல, பார்க்கிறவங்க சொல்றாங்க. எப்படி அவங்க மனப்பார்வை இருக்குன்னு சொல்றாங்க, பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. கள்ளம் மேடு பறந்து திரிவதை கள்ள மனமுடைய கல்வியோடு திருமணம். கள்ளத்தனமானவர்கள் தவற சொல்லக்கூடாது. நீ எல்லாரும் மனசை கவனிக்காம வெளியுள்ள குளத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களை மட்டுமே வழிபடுறாங்க, ஆலயமாக இந்த உடம்பை கவனிக்கவில்லை என்று சொல்லி. அப்போ உடம்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தான் இருக்கும். அப்போ உடம்புக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் தரோம்னா இதுவும் திருக்குறளோட பணி பண்ணும்போது வாதம் மிகினும் குறையும் நோய் செய்யும் வழிமுதலா எண்ணிய மூன்று என்று மருந்து என்ற அதிகாரத்தில் திருக்குறள். அப்போ வாதம் திட்டம் தவம் தான் அடிப்படையில் நமக்கு நோயை ஏற்படுத்தும். அதை எந்த அளவிலே சரி செய்ய முடியும், அதுக்கும் திருமந்திரத்திலே ஒரு வழி இருக்கிறது. என்ன உணவு நாம் எடுத்துக்கிறோம், நம்முடைய உடம்பு வாத உடம்பா, பித்த உடம்பா, தவ உடம்பா, எவ்வாறு கண்டுபிடிப்பது? தாடி பிடிக்கலாம் கண்டுபிடிப்பாங்க, அதோட ரொம்ப சிரமமா இருக்கா, ரொம்ப எளிதுதான். உங்களுக்கு இப்போ தோணுது இனிப்பு சாப்பிட்டா அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னா கவ உடம்பு. அப்போ எந்த ருசி, எந்த உணவு நமக்கு தேடுதல் ஏற்படுத்துதோ அல்லது உணர்வை ஏற்படுத்துவதோ அந்த உடம்பா அப்போ மாறுது. அதனால வாதம் பித்தம் கபம் என்பது எல்லோருக்கும் வேணும், ஆனா சமமா இருக்கவங்களோட தான் இருக்கு. அதனால கப உணவு அப்படின்னு நம்ம சொல்லும்போது இரண்டு முக்கியமான பகுதியை சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு வாதம் பித்தமா இருக்கும், வாதம் கபமா இருக்கும், பித்தம் கபமா அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. நல்ல பருத்த உடம்பா இருக்காங்க அப்படின்னா அவங்க கப உடம்புன்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கான ஆசனம் இருக்கு. அதை வந்து அற்புதமா சொல்றாரு உங்க திருக்குறள். காலையில யோகா பண்ணா என்ன பயிற்சி, என்ன பழக்கம், மதியத்துல பண்ணா என்ன, இரவு மாலை நேரத்துல பண்ணா என்ன. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க காலையில பண்ணா சிறப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அஞ்சனம் போன்றுடல் ஐயும் அந்தியில் வஞ்சக வாத மறுபத்தியானத்தில் செஞ்சிரு காலையில் பித்தரும் நஞ்சர சொன்னோம் நரை திரை நாசம்.
இது திரும்ப நம்ம இப்போதான் சொல்லிட்டு உடம்பு பார்த்துக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம உடம்பு என்ன பண்ண பார்க்கணும்? கண்டுபிடிக்கணும். வாதமா பித்தமா கபமா எது அதிகமா இருக்கு, அது மாதிரி உணவை எடுத்துக்கிறோம். எது ஒத்துக்கல அந்த உணவை எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப கேஸ்ட்ரிக் இஷ்யூவா இருக்கா, வாதம் ஜாஸ்தி கம்மி பண்ணிக்கணும். வலிக்குதா, மூட்டு வலி இருக்கா, கால் வலி இருக்கா, வாதம் பிரச்சனையில இருக்கிறோம், வாதத்துக்கான உணவு எடுத்துக்கணும். ஆனா வாதத்தை பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய உணவு எடுத்துக்கூடாது. அதுக்கு என்ன சொல்றாங்க? உணவட்ட கிழங்கு, உணவட்ட கல்வின்னு சொல்றாங்க. பேரண்டை இதெல்லாம் உணவு முறையில நாம் இயல்பாக இருக்கக்கூடிய உணவு. கீரை வகைகள் கால்சியம் சத்தை குறைஞ்சிருக்குங்க. அதை எலும்புதான் வலிக்குது, வயதான என்ன ஆகுது, எலும்பு மூட்டு எல்லாம் வலி இருக்கு. நம்ம சூரிய வெளிச்சத்தை நிற்கணும்னா 6 to 7 மணி நேரம். இதுக்கெல்லாம் என்ன செலவாக போகுது? எழுந்திருக்கணும். அதான் நம்ம நேரத்தை ஒதுக்கி எழுந்திருக்கணும். நம்ம இரவு நேரத்தில் தூங்க போறோம். எத்தனை மணிக்கு எல்லாரும் தூங்க போறோம்? இப்ப எல்லாருமே என்னோட வயது மூத்தவர்கள் தான் அதிகமாக இருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஓய்வு, நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஊடகங்கள், இப்போ இருக்கக்கூடிய மீடியாக்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் முடியாது. நிச்சயமா 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த ஒளி ஊடகத்தையும் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். மொபைலை பார்க்காதீங்க, டிவியை பார்க்காதீங்க, எதுவுமே பார்க்காதீங்க. 1 hour எதுவுமே செய்யாம கண்ணை மூடி அமைதியா ஒரு முத்திரையில உட்காரணும். எல்லாரும் இப்போ ஒரு சின்ன பயிற்சி பண்ணலாமா? எல்லாரும் இந்த முத்திரையை வச்சுக்கலாம். இந்த முத்திரையோட பெயர் ஞான முத்திரை. ஞானம்ங்கிறது பொருள் தருது. ஞானம்னா அறிவு. இந்த இரவு நேரங்களோட தூக்கம் வரும். ஞானம் அப்படிங்கிறதுக்கு வந்து அறிவுக்கு ஒரு பொருள் இருந்தாலும் இந்த முத்திரை செய்யும் போது நமக்கு நல்ல தூக்கம் வரும். கையை வச்சிருக்க எல்லாரும் ஒரு சின்ன பயிற்சி பண்ண போறோம். எல்லாரும் கண்ணை மூடி உட்கார போறோம். இப்ப தூங்க போறது இல்லை, ஆனால் இப்போது நாம் மூச்சை கவனிக்கிறோம். எல்லாருமே செய்யலாம். நிமிர்ந்து உட்காரலாம். முத்திரை வந்து நம்முடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர், நம்முடைய தம் ஃபிங்கர் படிச்சிருக்கேன். இவங்க வச்சுட்டீங்கன்னா இதான் ஞானம். அவ்வளோ உங்க மணி பேரை வச்சுங்க. நிமிர்ந்து உட்காருங்க. முடியாதவங்க சாஞ்சி கூட உட்காந்துக்கலாம். ஆனா நீங்க உட்காரும் போது உங்களுடைய முழு கவனம் மூச்சுல இருக்கணும். மூச்சு எவ்வாறு இயங்குகிறது, மூச்சு காற்று எங்கு தொடங்கி எங்கு முடிகிறது. கையை கீழே வச்சுக்கணும், கீழே வச்சுக்கலாம், திருப்பி வச்சுக்கணும். கண்ணை முடிக்கலாம். கண்ணை முடிங்க எல்லாரும். கண்ணை மூடி அமைதியா இருங்க. மூச்சை கவனிங்க. மூச்சுடைய தன்மையை கவனிங்க. வேகமா போதா, மெதுவா போதா, வலது நாசில் அதிகமா இருக்கா, இடது நாசில் அதிகமா இருக்கா, இல்ல 2 நாசிலையும் சமமா இருக்கா, இல்ல கவனிச்சாலும் தெரியலையா, அப்படி இருக்கலாம். ஆனால் கண்ணை முடியாம அமைதியாக கவனிங்க. எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதா, அதை பற்றி கவலைப்படாது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க we are spectator. நான் ஒரு பார்வையாளர் மட்டுமே. என்னுடைய முழு கவனமும் மூச்சு காற்றில் இருக்கிறது. நான் எதை பற்றியும் சிந்திக்கவில்லை. என்னுடைய முழு கவனத்தையும் நான் மூச்சு காற்றில் செலுத்துகிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். உடனே ஸ்டாப் ஆயிடும், எண்ணங்கள் நின்றுடும். அப்புறம் அமைதியா இருக்கலாம். முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ணிட்டே வாங்க. கண்ணை திறக்காதீங்க. எண்ணங்களை பத்தி கவலைப்படாதீங்க. எண்ணங்களை பத்தின ஒரு எண்ணங்கள் இல்லாமல் அமைதியா இருக்க. எண்ணங்களற்ற எண்ணம், சிந்தனைகளற்ற சிந்தனை, மனமற்ற மனம். அப்படியே அமைதியா இருக்க. உங்களுடைய எண்ணங்களை பத்தி worry பண்ணாதீங்க. empty mind, mindless mind, thoughtless mind. Body awareness, mind awareness, breath awareness. Awareness of the body, awareness of the mind, awareness of the breathing. உடலின் கவனம், மூச்சின் கவனம், மனதின் கவனம். இப்பொழுது அனைவரும் மூச்சை மெதுவா உள்ளிழுத்து வெளியிடுங்க. மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது நம்முடைய வயது பெருக்கம் அடையுது, அது கவனிங்க. மூச்சை வெளியிடும் போது வயது சுருக்கமா ஆகிடுது, அதை கவனிங்க. மூச்சை உள்ளிழுத்து வெளியிடுங்க 10 முறை முடிந்தது. மூச்சை உள்ளிழுத்து வெளியிடுங்க 10 முறை. கண்ணை மூடியே இருங்க. கண்ணை மூடிட்டு பண்ணுங்க. 10 முறை மூச்சை உள்ளிழுத்து வெளியிடுங்க. மெதுவாகவும் ஆழமாகவும் மூச்சை உள்ளிழுத்து, மெதுவாகவும் முழுமையாகவும் மூச்சை வெளியிடுங்க 10 முறை. 10 முறைக்கு மேல கூட பண்ணலாம், ஆனால் 10 முறை. One, two,
4, 5, 6, 7, 8, 9, 10. இப்பொழுது நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு பிடித்த கடவுள் நம்பிக்கை, உங்களுக்கு எது நம்பிக்கை இருக்கோ நன்றி சொல்லுங்க. இயற்கைக்கு நன்றி சொல்லுங்க. அப்படியே ரப் பண்ணுங்க. உங்களுடைய உள்ளங்கையை நல்லா ரப் பண்ணுங்க. சூடு பழக்கத்தை கண்ணை திறக்காதீங்க. நல்லா சூடு பழக்கத்தைங்க. அப்படியே அந்த சூட்டோட உங்களுடைய கண்ணுக்கு ஒத்தளவு கொடுங்க. உங்களுடைய முகத்துக்கெல்லாம் ஒத்தளவு கொடுத்துருங்க. 3 டைம்ஸ் பண்ணுங்க. கண்ணை திறக்காம 3 டைம்ஸ் கண்ணை மூடிட்டே பண்ணுங்க. கண்ணுக்கு ஒத்தளவு கொடுங்க. காதுக்கு, முகத்துக்கு, நம்முடைய நெற்றிக்கு, முகம் முழுவதும் மசாஜ் பண்ணுங்க. செல்ஃப் மசாஜ். ஃபைனலா கண்ணை மெதுவா அப்படி பண்ணிட்டே கண்ணை திறக்க, புத்தகம் திறக்கிற மாதிரி உங்களுடைய கைவிரல்களை திறக்க. அப்படியே கண்ணை திறந்து ரிலாக்ஸா இருக்கு. கண்ணை திறந்து முழுமையா கண்ணை. இது கஷ்டமா இருக்கா ஈஸியா இருக்கு? ஐயா சொல்லுங்க. ஈஸியா இருக்கு. இது 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 ஒரு பயிற்சி முறை. நம்ம வந்து உடற்பயிற்சி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. இது பண்ணும்போது யாருக்கெல்லாம் எண்ணங்கள் ஓடிச்சு ஓடிட்டு இருந்துருக்கும், அதுக்கப்புறம் இருந்து இருக்கலாம், அல்லது ஓடி இருக்கும், இல்ல கடைசி வரைக்கும் இருந்தது. யாருக்கெல்லாம் கடைசி வரைக்கும் இருந்தது எண்ணங்கள் இல்லையா? எண்ணங்களே வரலையா? எண்ணங்கள் இருந்துச்சா? கடைசி வரைக்கும் இருந்தது. சில பேருக்கு இந்த எண்ணங்கள் நின்று போச்சு அப்படின்னு சொல்றவங்க கேட்கலாம். எண்ணங்கள் நின்று போச்சு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரைட். அதாவது எண்ண ஓட்டங்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் நிற்காது. ஆனா நிக்க வைக்கிறதுக்கு தான் பயிற்சி முறைகள் அப்படின்னு நம்ம சித்தம் சொல்றாங்க. இதை வந்து திருமணத்தில் சொல்றாங்க. புத்தரும் சொல்றாங்க. புத்தர்கள் வந்து எல்லாரும் பார்க்க வந்திருக்காங்க. இவ்வளவு கஷ்டம், அந்த கஷ்டம் வாழ்நாள் முழுக்க அவர் வந்து உபதேசம் செய்ததுல இது 2 மட்டும் அதிகமாக உபதேசம் செய்திருக்காரு. யாராலும் 2 உபதேசம் தான் செய்யும். அது ரொம்ப எளிய உபதேசம் தான். ஆனா கஷ்டம், அவ்வளவு கஷ்டமா. ஆனா சொல்லியிருக்காரு வாழ்நாள் முழுக்க. கிட்டத்தட்ட அவர் வந்து திருமணமாகி ஒரு பாதி இரவுல அவர் வெளியில போறாரு. வாழ்நாள் முழுக்க தன்னுடைய வாழ்க்கை வந்து தத்துவ ஞானியாக போயிடுறாரு. ஆனாலும் அவருடைய ஃபேமிலிக்கு அப்பப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து அவங்க பையன் அவருடைய அடுத்த தலைமுறை வரைக்கும் வந்து போயிருக்காரு அப்படிங்கிறது வரலாறு சொல்கிறாரு. ஆனால் அவர் 2 விஷயத்தை வந்து போதிட்டு இருக்காரு. எத்தனையோ போதனைகள் இருந்தாலும் திருமணத்தில் இருக்காங்க. என்னன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இன்ட்ராக்ஷன் தான் நல்லா இருக்கும். புத்தர் சொன்ன ஏதாவது ஒரு போதனையில முக்கியமான பேச பிரச்சனைகளுக்கு இது ஒண்ணுதான் தீர்வுன்னு சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியும்? இது வழக்கமாக பேசப்படுகிறது. இதற்கும் அவர் பயிற்சி சொல்றாரு. என்ன பயிற்சி? எளிய பயிற்சி. நமக்கு பண்ண பயிற்சியோடு தொடர்புடையது. யாராவது சொல்ல முடியும்? நானே சொல்லியிருக்கேன். மூச்சை கவனியுங்கள். அவ்வளவுதான். புத்தர் சொன்னது மூச்சை கவனியுங்கள். மூச்சை பத்தி உங்களுக்கு புரியலையா? எந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை பத்தி அனாலிசிஸ் பண்ணுங்க. எப்ப சொன்னார் தெரியுங்களா? 2600 ஆண்டுகளுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி மூச்சு, அதாவது அனாலிசிஸ், நீங்களே கவுன்சிலிங், செல்ஃப் கவுன்சிலிங், தனியா போய் கவுன்சிலிங் தான் பண்ண மாட்டோம். ஏன் இந்த பிரச்சனை, யாரால பிரச்சனை? 3 விஷயம். பிரச்சனைக்கு யார் காரணம்? நம்ம இல்லாம பிரச்சனை வருமா? பிரச்சனைன்னு சொல்றது நம்ம தான். அப்போ 2வது, யார் பிரச்சனையை உருவாக்கினாங்க? எதிரில் இருக்கிறவங்க. யார் உறவுகளா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், தெரியாதவங்க, தெரிஞ்சவங்களா இருக்கலாம். அப்போ சூழ்நிலை. 3வது சூழ்நிலை. இன்னொரு இதை 3த்தையும் கண்ண உட்கார்ந்து அனாலிசிஸ் பண்ணுங்க, பகுத்தாய்வு. இதை வந்து கவனிச்சே வாங்க. அவரை பார்த்தா ஒண்ணுமே இல்லை. இது தெரியலையா? சொல்றது இதை என்ன சொல்றாரு திருமூலர்? நாட்டம் 2ம் நடுமுக்கில் வாட்டமும் இல்லை, மனைக்கும் அழிவில்லை, ஓட்டமும் இல்லை, உணர்வில்லை, தான் இல்லை, தேட்டமும் இல்லை, சிவன் அவன் ஆமே. மனம் சார்ந்த கல்வி. திருக்குறள் யாதனின் யாதனின் நீங்கி யான் அதனின் அதனின் இதெல்லாம் வேணாம் வேணாம்னு விலகிடுங்க. துன்பமே இல்லை. வேணும் சொன்னதான் துன்பம். அதுதான் ஆசிரியர் கொடுத்திருக்காரு சொன்னீங்க. அப்போ வேணான விலகி இருக்கிறதுக்கு பயிற்சி வேணும். எப்படி நடக்கும் பயிற்சி? பயிற்சி பண்ணதான் நடக்கும். நம்மளுடைய ஜீல இருந்துட்டே இருக்குல்ல, வேணும்னு ஜீல இருக்கா இல்லையா? இது வேணும் அது வேணும்னு ஜீல இருக்கு. நம்முடைய பரம்பரையில வந்துட்டே இருக்கு. எப்படி அந்த பயிற்சியை பெறுவது? அந்த பயிற்சி தான் இந்த மூச்சை அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பல லட்சம் செலவு பண்ணி கத்துக்கிறாங்க. பல
டாலர்கள் செலவு பண்ணி பயிற்சி வகுப்புகள் நடக்குது. ஆனா எல்லாமே இங்க இருந்து எடுத்துட்டு போன செல்வ களஞ்சியங்கள் தான் இந்த பயிற்சி முறைகள் தான். ஆனா வேற வேற பேர் வச்சிருக்காங்க, நிறைய பேர் வச்சிருக்காங்க, அட்ராக்ஷனா பேர். ஆனா திருமந்திரத்தை ஆய்வு செய்கிற பொழுது இதெல்லாம் ரொம்ப எளிமையா சொல்லிருக்காங்க. இதுக்கு எதுக்கு இவ்வளவு பயிற்சி, இவ்வளவு பணம் கொடுக்குறாங்க, இதுக்கு இவ்வளவு மக்கள் போய் சேர்றாங்க அப்படின்னு வியப்பு ஏற்பட்டு, ஆனால் அதுதான் மக்களுக்கு போய் சேருது. காரணம் என்னன்னா இது தமிழ்ல உலக நாடுகளுக்கு போய் சேரணும். தமிழ்ல இருக்கிறது திருக்குறளாக ஐயா அவர்கள் போன்றவர்களாம் எடுத்துட்டு போறாங்க, பல்வேறு மொழிகள் எடுத்துட்டு போறாங்க. ஆனா இன்னும் அதை ஆவணப்படுத்தும் போது மக்களிடையே அதிகமா பேசப்பட வேண்டும், பின்பற்றப்பட வேண்டும். எனக்கு அதுதான் பேசப்படுதல். படிச்சுதான் நல்ல விஷயம் தான், நிறைய படிச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்றாங்க. படித்திருந்தா மட்டும் போதாதுல, அதை பின்பற்ற வேண்டும். அப்போ இந்த உடலை நாம் பாதுகாப்பது, இந்த மனதை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு அடிப்படையில் இருப்பது மூச்சு. அந்த மூச்சை நாம் சரி விகிதத்திலே வைத்துக் கொண்டால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த மூச்சை பற்றிய ஞானம் தான் நம்முடைய ஆயுளை நீட்டிக்கிறது என்று சொல்லி ஒரு மந்திரத்திலே அதனுடைய விளக்கத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய போகிறேன். ஏன்னா அந்த மூச்சு எவ்வாறு செயல்படுகிறது சொல்லிட்டு அந்த மூச்சை எப்படி நம்ம பயிற்சி செய்து சரி செய்து கொள்ளலாம் அப்படின்றத ஒரு மந்திரம் சொல்லிக்கிறார். அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தினுடைய விளக்கங்கள் ரொம்ப எளிய விளக்கம் தான் சொல்லிடுறேன். வெள்ளி வெண்திங்கள் விளங்கும் முதல் ஒள்ளிய மந்தன் ரவி செவ்வாய் பழம் வள்ளிய பொன்னே வளரும் பிறை இடம் தெள்ளிய தெய்விரைதான் பலமாமே என்று திருமணம் சொல்றாங்க. ஒண்ணு இல்லை, வலது நாசி இடது நாசி, ஓகேங்களா? பிங்களை இடங்களை, இது இரண்டும் இந்த வலது நாசியும் சரி இடது நாசி, அதுக்கு ஒரு 90 நிமிடத்துக்கு ஒரு முறை மூச்சினுடைய அளவு மாறிட்டே இருக்கு. திங்கள் முதல் வெள்ளி வாரக்கிழமையில 90 நிமிஷத்துக்கு தரணும். இடது பக்கம் அதிகமாக சரிங்களா? செவ்வாய் சரிங்களா, சனி ஞாயிறு, செவ்வாய்க்கிழமை இல்ல அந்த நேரம் அந்த நேரத்துல வலது நாசி. வியாழக்கிழமையில வளர்பிறையா இருந்தா இடது நாசி, தேய்பிறையா இருந்தா வலது நாசி அப்படின்னு சொல்றாங்க. இது விளக்கம் சொல்றோம். அப்போ இந்த மூச்சை சமநிலையா இருந்தா அது பேர் நியூட்ரல் சொல்றோம். அதுதான் சுடுமுனை. இதை இருந்துச்சுன்னா மன மகிழ்ச்சி, அதுதான் மகிழ்ச்சி உடம்புன்னு சொல்றோம். இதை பெறுவதற்கு தான் இந்த மூச்சை கவனிக்கிறது. இதுதான் நம்முடைய அருமருந்து. நம்முடைய ஆயுளை நீட்டிக்கணும்னு தான் பண்ணணும். மூச்சை கவனிக்கணும். கோபம் வரும்போதுதான் மூச்சை கவனிக்கணும். ரொம்ப சந்தோஷமான மூச்சை கவனிக்கணும். ஏன்னா எல்லாம் அளவா இருக்கணும். ரொம்ப சந்தோஷமா தான் சில பேருக்கு தவறாக பண்ணா உடல் உபாதைகள் உயிர் போற அளவுக்கு கூட நடந்தது நிறைய செய்தித்தாங்க. அதனால அளவுக்கு அதிகமான சந்தோஷமும் கஷ்டம், அளவுக்கு அதிகமான துக்கமும் நம்முடைய உடலை பாதிக்கிறது. உடலை சமன் செய்வது சூழ்நிலை நாடி சமநிலை மூச்சு. அதற்கான பயிற்சிகள் தான் இந்த திருமந்திரம் சொல்கிறது. இதுதான் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பினை நல்கிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தலைவர், செயலாளர், அனைத்து முனைவர் சுந்தர் ஐயா அவர்களுடைய வழிமுறை எனக்கு ஒரு வாய்ப்பினை நல்கி இருந்தது. அவருக்கு நன்றி தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி. அருமையான ஒரு உரை அனைவருக்கு இருந்தாலும் ஒரே ஒரு செல்வாக்கு இருக்கலாம். அதாவது எதை சொல்ல வரேன்னா, செவ்வாய்க்கிழமைங்கிறது நாம மூச்சு உள்ளிட்டு வெளியிடுறதை பத்தி சொல்லல. இயல்பாவே செவ்வாய் அப்படிங்கிற கிழமையில வலது நாசில அதிகமா மூச்சு இருக்கும், அதிகமான மூச்சு வலது நாசில இருக்கும். இதை சமன் செய்வதற்கு இந்த பயிற்சி சொல்றோம். நம்ம எது மூச்சு அது சமநிலை பண்ணுவோம். நன்றி. அவர் ஆரம்பத்தில் கேட்கும்போது திருமணம் நான் ஏதோ பக்தி இலக்கியம் சொல்ல போறாங்கன்னு நினைச்சேன். ஆனால் முழுக்க மூச்சு வைத்ததும் அவர் திருமணம் அவர் இருக்காது. அதனால அவருக்கு அவருடைய
ஆரம்பத்திலே அவருக்கு நன்றியை இந்த அளவுக்கு நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இங்கே வந்து அமர்ந்து ஒரு நாளைக்கு யோகா ஒரு நாளைக்கு அதை தலைவரிடம் விவாதித்து முடிவு பண்ணுவாங்க என்னுடைய நண்பர் வந்து நல்ல பையனா ஜாலியாக பேசுவாங்க. திடீர்னு ஒரு 4-5 வருஷத்துல பிரச்சனை வந்து விஜயகாந்த் 3 மணிக்கு தூக்குவாங்க, அப்புறம் 4 மணிக்கு தூங்குது, அப்புறம் 5 மணிக்கு தூக்குவாங்க, அப்புறம் 8 மணிக்கு தூங்குது, அப்புறம் வாக்கிங் பண்ண முடியல. அந்த டென்ஷன்ல 3 மணிக்கு தூக்குவாங்க. அதனால 8 மணிக்கு தூக்க வேண்டிய சூழ்நிலை மாறி வருது. அதுக்கு என்ன செய்யலாம்? நிறைய விஷயங்கள் ஆனால் இப்போ கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னா பிராண முத்திரை இந்த முத்திரை பாருங்க, இது எந்த தனிப்பட்ட சின்னத்துக்குரிய முத்திரை அல்ல, இது வந்து சித்தர்கள் சொன்ன முத்திரை. இந்த முத்திரையை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 5 மணித்துளிகள் கண்ண மூடி உட்காரலாம், மூச்சை கவனிக்கலாம். இது வந்து ரொம்ப நம்மளுடைய ஆக்டிவாகும். நீங்கள் சொன்னீங்க தூக்கம் வருது ஜாஸ்தி, நேரம் கண்டிப்பாக தூக்கம் வருது, தூங்க நேரத்தில் தூங்க முடியல அப்படிங்கிறது இந்த பயிற்சியை பண்ணும்போது 5 மணித்துளிகள் தொடக்கத்தில் பண்ணும்போது அந்த 5 மணித்துளிகள் 15 மணித்துளிகள் 15 நிமிஷம். அதாவது எல்லாரும் கவனிங்க, முதல் முறையாக நம்ம முடிச்சு அதாவது முத்திரைகள் பண்றோம்னா இது சுத்திகரிப்பு முத்திரை. எல்லாரும் பண்ணிக்கலாம். நம்முடைய மோதிர விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேகை, இந்த ரேகையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில கட்டை விரலை வைத்து அழிந்து இதை வந்து ஒரு 15 மணித்துளிகள் ஒரு 2 வாரம் பண்ணுங்க. 1 வாரம் பண்ணாலே உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு அமைதி வரும். அப்புறம் 1 வாரம் கழிச்சு நான் சொல்லக்கூடிய பிராணம், இது 2 முத்திரை பண்ணிட்டீங்கன்னா நீங்க சொன்ன அந்த சமநிலையில தூக்கம் இருக்கும், அவங்க கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாங்க. நாங்கள் வந்து சீனியர் சிட்டிசன், அதாவது சான்றோர் பெருமக்கள், வயது முதிர்ந்த சான்றோர் பெருமக்களுக்கு வழிகாட்டுறதுக்கு வீட்டுக்கு வகுப்பு முடியாதவர்களுக்கு வகுப்படுத்தோம், இணைய வழி மூலமாகவும் வகுப்படுத்துறோம். அதனால வயதானவர்கள் எல்லாமே இருக்கு, ஆனா இல்ல அப்படிங்கிற ஒரு மனதில் இருக்காங்க. எல்லாமே இருக்குங்க, ஆனா இன்னும் இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பயிற்சி முறைகள் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நம்ம வாழ்க்கையோட முடிவதில்லை, நம்முடைய இலக்குகளை நிறைந்து கொண்டே செல்லுகிறார். வயதுதான் ஒரு பெரிய பொருட்டே அல்ல. இக்கிகா அப்படின்ற புத்தகத்தை நான் சமீபத்திலே வாசித்தேன், தமிழிலே வந்திருக்கிறது. ஏன் ஜப்பானியர்கள் 100 வயதை தாண்டி இளமையாக இருக்கிறார்கள் என்று ஆய்வு சொல்கிறது. உணவு முறை, நல்ல எண்ணம், உழைப்பு, இது மூலம் உழைச்சிட்டே இருக்காங்க. 2022 ஜப்பான் சென்றிருந்தேன். என்னோட ஒருத்தர் வந்ததாரு, நம்ம 50 வயசு இருக்குன்னு நினைச்சேன். 80 வயசு இருந்தாரு, பார்க்கறதுக்கு 50 வயசு மாதிரி இருக்கிறாரு. பக்கத்துல ஒரு கஷ்டமான ஒரு முந்தைய தூக்கி வர்றாரு, பரவாயில்ல அப்படின்றாரு. அப்போ ஜப்பானிய மக்களுடைய ரகசியம் என்னன்னா அவங்களுடைய வாழ்வியல் முறைதான், எண்ணங்கள். நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவா நினைக்கணும். அடிக்கடி அரசியல் தவறாக தமிழ்ச்சங்கத்துல எந்த அரசியல் பற்றிய புரிதல் நமக்கு இருந்தாலும் காட்டியும் அது விவாதிக்காது. அது நமக்கு தேவை. நம்ம அதை பொறுப்புல பேசலாம், ஆனா தேவையில்லாம அந்த வார்த்தைகள் கூட நம்ம மனசை பாதிச்சிருக்கிறாங்க. குடும்ப பிரச்சனைகளை குடும்பத்திலேயே வச்சுக்கணும், வெளியில சொல்லிடாதீங்க. அதுவும் பிரச்சனை பாதிக்கிறாங்க. யார்கிட்ட சொல்லணும் அவங்கள்ட்ட சொல்லணும், எல்லாரையும் சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இந்த 2 பயிற்சி தான், சுத்திகரிப்பு முத்திரை, 2வது பிராணம் முத்திரை. இது 2 முத்திரை செய்யும் போது அவர்கள் நிச்சயமாக குணமடைந்துள்ளார்கள். 1 மாதத்துக்கு 2 வாரம் இந்த பயிற்சி பண்ணுங்க, அடுத்த 2 வாரம் தொடர்ந்து பிராணம் முத்திரை பண்ணுங்க. 1 மாதத்துக்கு நல்ல மாற்றம்.